ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 21/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த செய்தி ரவுண்ட் 1ல், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல், தமிழ்நாடு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8000 கூடுதல் மருத்துவ இடங்கள் இந்த ஆண்டு கலந்தாய்விற்கு வரவுள்ளது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது இந்த ஆண்டு இந்த வருட கலந்தாய்வுக்குள்ளேயே சேர்க்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் அடுத்தடுத்தது நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 8000 கூடுதல் இடங்கள் எப்போ வரப்போகுது, எங்கே வரப்போகுது, எந்த ஸ்டேட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட்டு. போஸ்டட் டேட் நியூ டெல்லி அப்டேட்டட் August 21, 2025 ஆஃப்டர்நூன் 2:45க்கு இந்த நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சீட்ஸ் அட் யூஜி பிஜி லெவல் மே இன்க்ரீஸ் பை அரவுண்ட் 8000 திஸ் அகடமிக் இயர். கூடுதலாக இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் இந்த ஆண்டு தோராயமாக ஒரு 8000 இடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. என்எம்சியினுடைய தலைமை அதிகாரி அறிவிப்பு. நெக்ஸ்ட் இஸ் a novel concept, no doubt, but there are many unanswered questions. We have to ensure that this model is compatible with the medical education that we are providing to our students. NMC chief said. இப்போது நெக்ஸ்ட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் யூஜிக்கும் பிஜிக்கும் இந்த ஆண்டு இந்த கல்வி ஆண்டில் கூடுதலாக 8000 இடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு என்எம்சியினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இது இந்த ஆண்டே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ரவுண்டில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் நம்ம ஆல் இண்டியா கோட்டா சீட் மேட்ரிக்ஸ்லேயும் தமிழ்நாடு சீட் மேட்ரிக்ஸ்லேயும் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். த நம்பர் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் and postgraduate medical seats in the country is expected to see a cumulative increase of around 8000 this academic year. ஓகேங்களா? தோராயமாக அனைத்து மாநிலங்கள்லேயும் அதே போல் யூஜி அண்டு பிஜி இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளிலையும் சேர்ந்து 8000 கூடுதல் இடங்கள் இந்த மருத்துவ கல்வி ஆண்டில் துவங்குவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரியான செய்தியை யார் சொல்லியிருக்காங்க? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சீஃப் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? டாக்டர் அபிஜித் சேத் ஹேஸ் செட். இதில் த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட் பை 25 ஆகஸ்ட் 25. 25ஆம் தேதி 2ஆம் சுற்று கலந்தாய்வு துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது 2ஆம் சுற்றில் வரப்போகுதா இல்லை 3ஆம் சுற்றில் வரப்போகுதா? யூஜி அண்டு பிஜி சீட்ஸ் தோராயமாக ஒரு 8000 இடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வி எக்ஸ்பெக்ட் an increase of roughly around, ஓகேங்களா, ரஃப்லி அரவுண்டு என்ன சொல்லியிருக்காரு, 8000 சீட்ஸ் யூஜி அண்ட் பிஜி சீட்ஸ் கம்பைன்டு based on the number of applicants we have received in this academic year. யார்? என்எம்சியினுடைய சீஃப் சொல்லியிருக்காரு, தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? டு இன்க்ரீஸ் பை 8000 ஆர் ஈவன் மோர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த டோட்டல் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ். இதில் அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு 1,18,098
1,18,098 யூஜி சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்டு எல்லாம் சேர்ந்து ஆல் ஓவர் இந்தியா வித் 59,788 இன் கவர்மெண்ட் அண்டு 58,316 இன் ப்ரைவேட். அப்போது கவர்மெண்ட் காலேஜஸில் 59,782 இடங்களும், ப்ரைவேட் சீட்டு வந்து 58,316 இடங்களும், ஆக மொத்தம் 1,18,098 இடங்கள் இப்போதைக்கு உள்ளது. இதில் நம்பர் ஆஃப் பிஜி சீட்ஸ் வந்து 53,960 வித்து அதில் இந்த 59,000ல் 30,029 இடங்கள் அரசு இடங்களும், 23,931 ப்ரைவேட் தனியார் இடங்களும் பிஜியில் இருக்குது. இந்த யூஜி அண்டு பிஜி எல்லாத்துலேயும் சேர்ந்து இந்த கல்வியாண்டிற்கு 8,000 இடங்கள் கூடுதலாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் என்னங்க சார் அப்படின்னா, ரவுண்டு 1ல் சீட்டு கிடைக்காதவர்களுக்கும், இல்லை ரவுண்டு 2ல் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும், 3வது சுற்றில் ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை நான் ஸ்டேட் கோட்டாலேயோ இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த கூடுதல் இடங்களால் என்எம்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் சீட் மேட்ரிக்ஸில் அது இன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த செய்தி மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதன் காரணமாக கட் ஆஃபும் சற்று குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதை முழுமையாக நம்பிட்டு நீங்கள் ஃபர்தராக செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்காமல் இருக்காதீங்க. அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கட்டும். ஓகேங்களா? நான் பார்டரில் இருக்கிறேன், இல்லைன்னா பார்டருக்கு கீழே இருக்கிறேன், 8,000 சீட் வந்ததுன்னா எனக்கு எப்படியும் கிடச்சிரும் அப்படின்ற ரஃப் கால்குலேஷனோ ரஃப் ப்ரெடிக்ஷனோ வேண்டாம். இது நடந்தால் நல்லது. இல்லை உங்கள் கையில் ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னா அது பாட்டுக்கும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம். ஒருவேளை இந்த 8,000 இடங்களால் உங்களுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆனாலோ சீட்டு கிடைச்சாலோ செகண்ட் ஆப்ஷனை விட்டுட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வர்றதுக்கும் நீங்கள் தயாராக இருங்க. இதை வந்து அதிகாரப்பூர்வமாக என்எம்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். அதன் பிறகு தான் அது என்ன ஆகும், உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ்டு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலாக நம்ம எடுத்துக்க முடியும். செய்தித்தாள்களில் வந்ததை ஒரு செய்தியாக மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணின பிறகு தான் எந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட்டில் எவ்வளவு, யூஜியில் எவ்வளவு, பிஜியில் எவ்வளவு, ப்ரைவேட்டில் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரப்போகுது, அதில் ஜிஎம்சிக்கு எவ்வளோ ஆட் ஆக போகுது, 100 சீட்டு இருக்கிற காலேஜில் 150 கொண்டு வர போகிறாங்களா, இல்லை டீம்டில் இன்க்ரீஸ் ஆக போகுதா அப்படிங்கிற அனைத்து தகவலும் உங்களுக்கு பின்னர் தான் தெரிய வரும். ஸோ இதை ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய அப்டேட்டை வச்சு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற அடுத்தடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.